ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட், அதாவது கான்ட்ராக்டட் பேசிஸில் டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து திருச்சிக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம், பொன்மலைக்கு. அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மதுரைக்குமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் சொல்கிறோம். நோட்டிஃபிகேஷன் ஃபில்லிங் த வேகன்சி டீச்சிங் கேட்டகரி ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி மதுரை ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ்லேருந்து 200 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா போஸ்டிங் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து போடுற வரைக்கும் அல்லது ப்ரொமோஷனில் வர வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிஜி பாட்னி கேட்டிருக்காங்க, அதே போல் பிஜி கெமிஸ்ட்ரி, பிஜி எக்கனாமிக்ஸு, பிஜி காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே சேலரி 27,500. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஹிந்திக்கு கேட்டிருக்காங்க, இங்கே 26,250 சேலரி. அதுக்கடுத்து ப்ரைமரி டீச்சர் ஹிந்தி, தமிழ், அதுக்கடுத்து ஜென்ரல். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி 21,250 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 65 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்னங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அல்லது நம்மளுடைய டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இது வந்து பயாலஜிக்கான டீட்டெயில்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கெமிஸ்ட்ரிக்கானது. அடுத்து இது வந்து எக்கனாமிக்ஸுக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து காமர்ஸுக்கு. நம்ம வந்து பிடிஸ், அதாவது பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. டெட்டு அல்லது சிடெட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு அதே போல் தான், சரிங்களா. டெட்டு சிடெட்டு முடிச்சிருக்கணும். ஸோ முடிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரைமரியாக ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தருவாங்க. முடிக்காதவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து டெட்டு பாஸ் பண்ணாதவங்க இல்லாத பட்சத்தில் தான் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, சரிங்களா. அதனால் அதை வந்து செக் பண்ணிக்கங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் எல்லா ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த பேஸ் இது எல்லாமே இல்லை, நமக்கு ஒன்லி சேலரி தான் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிஏ இதெல்லாமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷனு, அதுக்கடுத்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, டெமோ கிளாஸ் கொடுத்துருக்காங்க, டீச்சிங் ஸ்கில் அசஸ்மெண்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேசிஸ்லாம் நமக்கு வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு லார்ஜ், ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசர்வ் த ரைட் டு கண்டக்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ரேஷியோ, சரிங்களா. ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வச்சு 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இதெல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனாச்சும் கம்யூனிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நம்ம வந்து கரெக்டான மெயில் ஐடி அண்டு கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூ அப்போ என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஒரிஜினல் குவாலிஃபிகேஷனுக்கான அந்த மார்க் ஷீட்டு, டிகிரி இது எல்லாமே கேட்டிருக்காங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அது, ஆதார், பேன் கார்டு, என்ஓசி, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான என்ஓசி கேட்குறாங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடு, ஸோ இந்த கியூஆர் கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் திறந்தாலுமே இந்த கியூஆர் கோடு வரும், அல்லது இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபார்ம் வந்து வந்துடும். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/5/2026 வந்து கொடுத்துருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக டெம்ப்ரரி போஸ்ட் மாதிரி தான், சரிங்களா. அதனால் கான்ட்ராக்ட் பேஸ் கொடுத்துருக்காங்க. அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா 2026-27 இது கண்டினியூ ஆகலாம், அல்லது ஒரு அகாடமிக் இயரோடு கூட முடியலாம், சரிங்களா. இங்கே என்னென்ன பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இது இன்டர்வியூ அப்போ எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா. இன்டர்வியூ நடக்கிறப்ப இது வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி தரணும். ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க்கு ப்ளஸ் வந்து ஃபார்மோட லிங்க்கு, கூகுள் ஃபார்மோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிங்க. அதர்வைஸ் நம்மளோட டெலிகிராம்லேயும் இதை ஷேர் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்கூலுக்கு நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்பட்டவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மதுரைக்கானது. ஆல்ரெடி பொன்மலை, அந்த ஈரோடு,
இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்கூலுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் வந்துச்சுனாலும் உடனே அப்டேட் பண்ணுவோம். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.